பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோம். அவன் வேறு மனிதனானான். அவனை போல் கொத்த ஒரு அற்புதமான ராஜா என்றும் எப்பொழுதும் இருந்ததே இல்லை. நியாயாதிபதிகள் 14:15 கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையிலே ஒன்றுமில்லாதிருந்து ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். மாத்திரமல்ல, ஒரு முறை பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணிய பொழுதும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவர்கள் கட்டிய கட்டுகள், நூல்கள், சங்கிலிகள் எல்லாம் தன்னாலே நெருப்புப்பட்ட நூல் போலாய் எரிந்து போனது. ஒரு கழுதையின் தாடை எலும்பை, பச்சை தாடை எலும்பை கண்டு அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலனடைவீர்கள். சத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியமாகும், அசாத்தியமானவைகள் நடக்கும். உங்களை உலகத்தை கலக்குகிறவர்களாய், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவார் பரிசுத்த ஆவியானவர்.